இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை வேறு யாரோ தீர்மானிப்பதாகவும் வேறு ஒருவர் வேறு ஒரு இடத்திலிருந்து கணக்குகளை போட்டுக் கொண்டிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். வேறு ஒருவரின் கணக்குகளை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். வானதி ஸ்ரீனிவாசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது எனவும் அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை வேறு யாரோ தீர்மானித்துக் கொண்டிருக்கிறார்கள், அதிமுகவினர் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை நாம் தற்பொழுது திரையில் பார்த்து வருகிறோம். அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களிடமிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என எச்சரிக்கை தொனியிலும் அவர் பேசியிருக்கிறார். வானதி ஸ்ரீனிவாசன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்துவிட்டது எனவும் அவர் சட்டப்பேரவையில் பேசியிருப்பதாக கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். அமைச்சர் தெரிவித்தது என்ன? கூடுதல் விவரங்களை கூறலாம். வணக்கம். அமைச்சர் தங்கம் தென்னரசு தற்போது அந்த பதில் உரையில் அதிமுக பற்றி பேசியிருக்கிறார். குறிப்பாக வேறு ஒருவரின் கணக்குகளை அதிமுகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தற்போது அதிமுகவினருக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அதிமுகவை பறிக்க ஒரு சிலர் திட்டம் போட்டிருப்பதாகவும் வானதி சீனிவாசன் மிக மகிழ்ச்சியுடன் சிரிக்கிறார். பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கிறோம் தெரிவித்திருக்கிறார். அதிமுக தொண்டர்களின் எதிர்காலத்தை கணக்கில் கொண்டு அவர்கள் நடவடிக்கை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தற்போது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை யாரோ சிலர் பறிக்க திட்டம் போட்டிருப்பதாகவும் வேறு ஒருவன் கணக்குகளை அதிமுக புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அதிமுக புரிந்து கொள்ள நினைப்பவரிலிருந்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். நேரடியாக கட்சியின் பெயரை சொல்லாமல் அதிமுகவினை பறித்துக் கொள்ள நினைக்கும் ஒரு சிலரிடமிருந்து அதிமுக தொண்டர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவருக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிமுக குறித்து இறுதியாக பேசும்பொழுது இத்தகைய கருத்துக்களை பேசியிருக்கிறார். அதிமுக மீது மிகவும் அக்கறை கொண்டதாக இதை கருத்துக்களை கூறிய தங்கம் தென்னரசு அவர்கள் அதிமுகவை பறித்துக் கொள்ள நினைப்பவர்களும் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அதிமுக பறிக்க ஒரு சில திட்டம் போட்டிருப்பதாகவும் சட்டமன்றத்தில் வெளிப்படையாகவே தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார் நீதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். அமைச்சர் தங்கம் தென்னரசு இது தொடர்பாக பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பி பயன்படுத்த வகையில், ஏன் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே கொஞ்சம் பொறாமைப்படக்கூடிய வகையில் தரமான மடிக்கணினிகள் அந்த மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உள்ளடக்கங்களுடன் வழங்கப்படும் என்பதை நான் தெரிவிப்பேன். இன்னொன்று கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தவறாக இல்லை, எல்லோரும் இருக்கிறீர்கள். நான் இந்த நிதி ஒதுக்கம் குறித்து மனக்கணக்கு என்று சொன்னேன். அந்த மனக்கணக்கின் அடிப்படையில் சற்று கவனக்குறைவாக மனக்கணக்கு போட்டுவிட்ட என்னுடைய மாண்புமிகு அருமை அண்ணன் அவர்களுக்கும் உட்கார்ந்திருக்கக்கூடிய சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சக சட்டமன்ற உறுப்பினருக்கும் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோளையும் நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் கழகத்திலே இருந்தபோதும் சரி, அவர் கழகத்திலே இருந்து வெளியேறி அவர் இயக்கம் கண்ட போதும் சரி, அவர் மீது பெரும் மதிப்பினை கொண்டவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அமர்ந்திருக்கிறாரே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், அவரிடத்திலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மிகுந்த அன்பினை நேரடியாக கொண்டவர்கள். அவருடைய படம் ஒன்று வெளிவருகிறது என்றால் இந்த படத்தை நீங்கள் பார்த்துவிட்டு என்ன கருத்து என்று அவரிடத்திலே கேட்கக்கூடிய அளவிற்கு கூட உரிமையும் அன்பும் பாராட்டக்கூடிய அவர்கள் 40. அதேபோடு எங்களோடு நீங்கள் அரசியல் களத்திலே நீண்ட காலமாக களமாடி கொண்டிருக்கக்கூடியவர்களும் நீங்களாக இருக்கிறீர்கள். அங்களோடு இருக்கக்கூடிய தொண்டர்களும் அதே போல கொள்கையிலே மாறுபட்டிருந்தாலும் இயக்கப்பற்றின் காரணமாக அவர்களும் அரசியல் களத்திலே களமாடக்கூடிய தொண்டர்கள் என்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அந்த தொண்டர்களோடு ஒரு அரசியல் பயணத்திலே உங்களோடு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இங்கே இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நீங்கள் கூட்டல் கணக்கை
இங்கே அண்ணன் தங்கமணி அவர்கள் இங்கே போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய கூட்டல் கழித்தல் கணக்கை எல்லாம் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்து இன்னொருவர்கள் போட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அதுவும் வேறு எங்கோ ஒருவர் உட்கார்ந்து உங்களுடைய தொண்டர்களுடைய எதிர்காலம், உங்களுடைய அணுகாவினுடைய எதிர்காலத்தை எல்லாம் காலத்திலே நீர்த்து போகச் செய்யக்கூடிய அளவிற்கு சாணக்கிய தந்திரத்தோடு இந்த கணக்குகளை சிலர் எங்கோ உட்கார்ந்து போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் அண்ணன் அவர்களுக்கு கேட்டுக்கொள்வேன், இந்த மடிக்கணினி விவகாரத்தில் சற்று கவனக்குறைவாக நீங்கள் இருந்து விட்டதைப் போல உங்கள் மடியிலே இருக்கக்கூடிய கணத்தை பறித்துக் கொள்ள நினைப்பவரிடமிருந்தும் நீங்கள் அனைவரும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை அன்பின் காரணமாக இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.